ரெண்டாவது மெத்தடு அரிசியில் செய்ய போகிறோம். அரிசியும் அதே மாதிரி தான். இந்த 2 விரலை இப்படி மூட சொல்லிவிட்டு மீதி 3 விரலை எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரிசியை குத்து குத்தாக வைக்க சொல்லலாம். 5 நிமிஷம்தான், 10 நிமிஷம்தான் விளையாடுவாங்களா? ஓகே. ஆனால் சத்தம் போடாதீங்க. சிந்துதா இப்படி உள்ளே வச்சு பார்த்தியா எப்படி பண்ணுறாங்க? அதே மாதிரி வீடியோவில் காட்டின மாதிரி சிந்தாமல் செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்கெல்லாம் இதை பார்த்து சிந்தாமல் செய்யுங்க. தாம்பாள தட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற தட்டுக்குள்ளே சிந்தினா பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தட்டு தாண்டி வெளியில் சிந்தக்கூடாது. ஓகேவா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டால் இது கைக்கு நல்ல பயிற்சி. முதல்ல என்ன பண்ணோம்? மஞ்சள் எடுத்து போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? அரிசி போடுறோம். அரிசி எப்படி இருக்கும்? பரபரன்னு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இப்படி அள்ளியும் போடலாம். இப்படி அள்ளி கொஞ்சம் 5 விரலையும் உபயோகித்து அள்ளி 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 போடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? குத்தா அப்படி குத்தா மொத்தமாக எடுத்து போட சொல்லலாம். இதை முதல்லையும் செய்யலாம், கடைசியும் செய்யலாம். குத்தா எடுத்து போட சொல்லணும். அதுக்கப்புறம் மொத்த அரிசியும் இதில் அப்படியே பரவலாக தூத்திக்கலாம்.